வணக்கம். இது உங்கள் திலை நியூஸ் யூடியூப் சேனல். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் கோட்டம் கடலூர் மண்டலம் 6/8/2024 செவ்வாய்க்கிழமை காலை 9 மணிக்கு சிதம்பரம் பேருந்து நிலையத்திற்கு மாண்புமிகு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் புதிய பேருந்துகள் இயக்கத்தை துவங்கி வைக்க வருவதால் சிதம்பரம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் கடலூர் மண்டலம் சிதம்பரம் கிளை சார்பாகவும் மாண்புமிகு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் வருகையை முன்னிட்டு சிதம்பரம் பேருந்து நிலையத்தில் வரவேற்பு டிஜிட்டல் பேனர்களையும் கட்சி கொடிகளையும் கட்டி சிதம்பரம் பேருந்து நிலையத்தில் மாண்புமிகு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களை உற்சாகத்துடன் வரவேற்பதற்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பணியாளர்கள் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தை சார்ந்தவர்கள், மாண்புமிகு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களை சிதம்பரம் பேருந்து நிலையத்தில் புதிய பேருந்துகளை இயக்குவதற்கு எதிர்பார்த்திருந்தனர். மற்றும் சிதம்பரம் பேருந்து நிலையத்தில் திருப்பதி, பெங்களூர், கடலூர், குறிஞ்சிப்பாடி, பரங்கிப்பேட்டை, சேத்தியாத்தோப்பு, பாளையங்கோட்டை போன்ற ஊர்களுக்கு செல்லும் புதிய பேருந்துகள் அலங்கரிக்கப்பட்டு தயார் நிலையில் இருந்தது. மேலும் எங்களுடைய வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது செலவு முறையாக